20.24 நிமிஷம் பண்ணுறது இதுதான் எக்ஸ்பைரி பிளாக். குட் ஈவினிங். அலைஸ் ப்ளூவில் ஒரு ஃப்ரீ குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பீப்புள் ஆர் ட்ரேடிங் வித் அஸ். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் எடுத்தோம். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரேடை. 2:30லேருந்து பிஃபோர் 3:05க்கு பியூட்டிஃபுல்லான ட்ரேட்ஸ் முடிச்சிருப்போம். ஸோ அந்த ட்ரேடில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வேகமான மூவ். ஸோ எக்ஸ்பைரியை அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன தேவைப்படுது? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி ரெகுலர் கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஒரு 5,000 10,000 உங்களுடைய டிப்ளாய்டு கேபிட்டல் எவ்வளோ இருக்குதோ ஒரு பார்ட் எடுத்து இதுக்குன்னு வச்சுடுங்க. ஏன்னா இதில் ஹை ரிஸ்க் இன்வால்வ் இருக்குது, வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ரீசன் என்ன சொல்லணும்? பை 3:30க்கு எல்லா பொசிஷனும் ஜீரோ ஆகணும். இதில் வந்து டைம் டிகே இருக்கும், தீட்டா டிகே இருக்கும், காமா பிளாஸ்ட் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாமே வரப்படும் போது ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ நீங்கள் ஒரிஜினலாக யூஸ் பண்ணுற கேபிட்டலில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூட ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் ஹோல்டு பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம் லாஸ் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்றது தான் இதில் நீங்கள் ஒரு பெரிய லேர்னிங்கில் பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு மந்த்லி ஒரு 4 எக்ஸ்பைரி இருக்குது சென்செக்ஸில். ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி, 3 வீக்லி எக்ஸ்பைரி. லெட் இட் பி சென்செக்ஸ் ஆர் நிஃப்டி. இப்போ இந்த 8 எக்ஸ்பைரியும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒரு 3 எக்ஸ்பைரி 2 எக்ஸ்பைரி ப்ரெடிக்டபிளாக இருக்கும், வேர் வி கேன் மேக் சம் குட் மணி. இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுடைய கேபிட்டலை பில்டப் பண்ண முடியும். ஒழிய ரெகுலர் ட்ரேட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டியில் நீங்கள் பெரிய பெரிய ப்ராஃபிட்டை பார்க்குறத ஒழிய லார்ட் சைஸில் தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்ப்பீங்களே ஒழிய ஒரு ரிஸ்க் பேஸ்டில் ஒரு மீடியமான ப்ராஃபிட்டில் பண்ணும்போது பாயிண்ட்ஸை கம்மியாக பிடிச்சி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும் நிஃப்டியில் கம்பேர்ட் வித் சென்செக்ஸ். பட் சென்செக்ஸில் ரிஸ்க்கும் இருக்குது, ப்ராஃபிட்டும் பெருசு. பட் அந்த இடத்துல இப்போ நீங்கள் எக்ஸ்பைரியில் நிஃப்டியே பண்ணும் போது ஒரு 15 ரூபா ட்ரேடு மேலே போகும், ஒரு 30 ரூபாது போகும், 60 ரூபாது போகும். ஒன்றும் இல்லை, ஒரு 60 ரூபா ஒரு ப்ரீமியத்தை இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மூவ் ஆகிருக்குது, 39 பாயிண்ட் இன்னைக்கு மூவ் ஆகிருக்குது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ரேடை நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மினிட்ஸில் கேப்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஒன்லி திங் இஸ் அந்த டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேடை ஹோல்டு பண்ணும் போது, ஏன்னா இதில் ரிஸ்க் இருக்குது, நம்ம ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிட்டு தான் ட்ரேடில் என்ட்ரு ஆகிறோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள நோஞ்சா 100% ப்ராஃபிட். பட் இதில் ப்ராஃபிட்டுன்னு நம்ம வரும்போது நம்மளுக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் பர்ஃபெக்டாக வரும்போது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரேடாக இது எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேட் எடுத்திருக்கோம். அலைஸ் ஃப்ரீ குரூப் இது. இதில் நம்ம எடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவை பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். 2:45 ஆயிடுச்சு. 2:45 பிரேக் அவுட் வருது. வந்துச்சுன்னா வில் பிளான். இன்னும் ஒரு 2 பெண்டிங் இருக்குது, வேகமாக கீழே வரும். புட் சைடு லாட் ரெடியாக வைங்க. எஸ், ஒரு என்ட்ரி புட் சைடு ஒரு என்ட்ரி, சின்னதாக ஸ்டாப் லாஸ். இன்னும் கொஞ்சம் கீழே கூட கொடுத்துக்கலாம். 60ல் என்ட்ரி. மேலே போகுது இது. அப்போ 75ல் போய் டிசைட் பண்ணுங்க. 74. நிஃப்டியில் கூட டார்கெட் கொஞ்சம் பெருசாக தான் நம்ம பார்ப்போம். நிஃப்டியில் கூட டார்கெட் நம்ம பெருசாக தான் பார்ப்போம். பார்த்தா பெருசாக தெரிஞ்சு பாயிண்ட் வரும். 12 14 தான் இருக்குது. எவ்வளோ பாயிண்ட்டு? 12 13 பாயிண்ட் தான் இருக்குது. பார்த்தா கோடு பெருசாக இருக்குது. பாயிண்ட் ஒன்றும் இல்லை, இதில் 12 தான் இருக்குது. ஆனால் நல்ல ப்ரீமியம் இது. எடுத்தால் கூட ப்ராஃபிட்டு செம்ம டார்கெட் இது. 12 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 10,000 ரூபா ப்ராஃபிட்டு. 1000 பாயிண்ட் 10 × 6 600. 10,000 ரூபா 10 பாயிண்ட்டுங்க. 1000 குவான்டிட்டி போட்டிருந்தீங்கன்னா 10,000 ரூபா ப்ராஃபிட்டு. இன்னும் 60,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி கூட வச்சுக்கலாம். எடுக்க முடியுதா ட்ரேடு?
ட்ரேட் எடுக்க முடியுதா? எஸ். நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். காலையில் ட்ரேடையும் எதையும் ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க. சரி, இந்த ட்ரேடை விட்டுட்டிங்கன்னா 3-5 வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகும். கொஞ்ச நேரம் தான் பிரச்சனை இருக்குது. டக்குன்னு கால் சைடு மாறும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதுவும் அலர்ட்டாக இருக்கணும். இப்போதைக்கு புட் சைடு இருக்குது. பேங்க் நிஃப்டி காலையிலேருந்து தொல்லை கொடுத்துனுக்குது. ஒரு அடி அடிக்க மேலே க்ரீன் ஆகிடும். புட் சைடு க்ரீன் ஆகிடும். சூப்பராக ஆகும். எஸ், பியூட்டிஃபுல். டார்கெட் அப்படியே ஏற்றிக்குங்க. ட்ரையல் பண்ணலாம். 12 பாயிண்ட் 12.3 அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. ப்ரீமியம் ப்ரைஸ் 60 ரூபா. அதை யோசிக்கணும் நீங்கள். 60 ரூபா பொருள் 10 பாயிண்ட் ஏறுது, 13 பாயிண்ட் 12 பாயிண்ட் ஏறுச்சுன்னா லாட்டில் காசு வரும் உங்களுக்கு. ட்ரையல் பண்ணுங்க. இதோட என்ன ட்ரேட் உங்களுக்கு? ஒரு 60,000 போட்டிருந்தீங்கன்னா 15-20,000 ப்ராஃபிட். 15 பியூட்டிஃபுல். 20 பாயிண்ட் 24 திம்சம் பண்ணுறது. இதுதான் எக்ஸ்பைரி பிளாஸ்ட். 30 பாயிண்ட் சென்செக்ஸ் மாதிரி இது பாருங்க. இதெல்லாம் பார்க்கவே கஷ்டம். நிஃப்டியில் எப்போனா ஒரு வாட்டி பார்ப்பீங்க இது மாதிரி எல்லாம். நல்லா பியூட்டிஃபுல்லான ப்ராஃபிட். ஒரு 10Kல 5,000, 2,800, 38Kல ஒரு 6,800, 34.35 பியூட்டிஃபுல் ப்ராஃபிட்ஸ். ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஒரு 4-5 ட்ரேட் பார்த்தாங்க. நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 754000-100-50க்கு கால் பண்ணலாம். பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த